லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா யோசிக்கிறா? வந்து கையெழுத்து போடுவாமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு கோர்ட் லீவு. லேடிஸை பொழுது போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது. அதனால இன்னைக்கே உன்னை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணணும். மேடம், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பாருங்க. சரிங்க சார். இவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே சார். மாப்ள, இந்த வர அந்த குடியேறப்ப மாப்ள, புஷ்பா அல்லு மாதிரி நடந்து வர்றான் பாரு. புடி மாப்ள அவனை. வராத புடி மாப்ள அவனை. வேணா சொன்னா கேளு, அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சு விடுறா. டேய் டேய், கிட்ட வராத. பேச போறீங்களா? புடி புடி. அட பாவி பயலே, சரக்க வேஸ்ட் பண்ணிட்டியாடா மாப்ள. உன்னை விடாத மாப்ள. புடி 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 மாப்ள. புடி புடி புடி. எங்கடா? சொல்றா. ஏய், அமுதாங்கடா. அம்மா எங்கடா சொல்றா. எனக்கு தெரியாதியா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், உன்னுடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரியாதுன்றல. ஏய், மாமாட்ட என்னடா சொன்ன? ஏய், சொல்றா 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 உண்மையை சொல்றா. ஏய், சொல்றா சொல்லிடுறேன் விட்டுருக்க. எங்கடா? இன்கம் டேக்ஸ் ஆளுங்க வந்து அவளை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. மாப்ள, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் போ.
என்னாச்சு? ஆனது ஆயிப்போச்சு. அமுதா கண்ணன் கூட போயிருந்தா அவளுக்கு கண்ணனை கட்டி வைக்கிறது தானே முறை. கண்ணன் வரட்டும், பேசுவோம். இப்போ அதான் ஆன பறவு. இதான் முடிவு. நீங்க என்ன சொல்றீங்க? அது இல்லைங்க, அமுதாவுக்கு தான் நிச்சயம் பண்ணியாச்சு. ஊர் சபையில பெரியவங்கன்ற முறையில நாங்க சொல்றோம். ஊருக்கு கட்டுப்படதா இருந்தா இதுதான் எங்க முடிவு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, அதான்ப்பா நானும் சொல்றேன். ஐயா, ஏற்கனவே அமுதாவை என் பையனுக்கு பேசி முடிச்சு 2 நாள்ல கல்யாணம். இப்ப போய் இந்த மாதிரி சொன்னா நாங்க என்ன சொல்றது? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்னதான் இருக்கு? நல்லா யோசிச்சு தான் பேசுறோம். நீங்க வேணா அந்த கண்ணை சொன்ன மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு வேண்டிக்கீங்க. அமுதா, எங்க இருக்கான்னு பாரு மாப்ள. இங்க பாரு. அமுதா, அமுதா. யோ, இல்லையே மாமா. யாரியா நீ? நீ உன் பாட்டுக்கு உன் வீடு மாதிரி போயிட்டே இருக்க. சார், இப்படி வா. சார், யார் அமுதா வேணும்? பார்க்கணும் சார். நீ யாரை பார்க்கணும்? அமுதா சார், கானாடு காத்தா சிதம்பரத்தோட பொண்ணு சார். நான் கட்டிக்க போற பொண்ணு சார். அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க மாமா. ஓ, நீ அந்த புள்ளைய கட்டிக்க போறோனா? ஆமா சார். அந்த புள்ளைய இப்ப பாக்குறது கஷ்டமாச்சே. ஐயோ, ஏன் சார்? 2 நாள் அந்த பொண்ணுக்கு இவனுக்கு கல்யாணம் சார். இந்த நேரத்துல கல்யாண பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க தெரிஞ்சா ஊருக்குள்ள ரொம்ப அவமானமா போயிடும் சார். ப்ளீஸ் சார், எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். சரி சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்களே. சார், என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நாளைக்கு சனிக்கிழமை இல்ல, கோர்ட் லீவுன்னு இன்னைக்கே அந்த பொண்ணை ரிமாண்ட் பண்ணேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க ஜட்ஜ் வீட்டுக்கு. என்ன சார் சொல்றீங்க? எப்போ சார்? இப்பதான்ப்பா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நீ வேணா ஜட்ஜம்மா கிட்ட பேசிப்பாரு. அதுவும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஐயோ மாமா, ரிமாண்ட் பண்ணிட்டா கண்டிப்பா 1 வாரம் போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பா. ஐயோ சார். மாமா, என்ன மாமா பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் ஜட்ஜா பார்க்கலாம். வா. சரி வா மாமா. மாப்ள. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்தாங்க மேடம். உன் பேர் என்னம்மா? அமுதா. வரி ஏய்ப்பு பண்ணதா ஒத்துக்கிறியா? ஒன்னதாமா கேக்குறேன். வருமான வரி கட்டாம வரி ஏய்ப்பு பண்ணதா ஒத்துக்கிறியா? இதுக்காக உன்னை 1 வாரம் ரிமாண்ட் பண்றேன்.
சார் 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 நான் உள்ள போகணும் சார் உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சார் யோ சொல்றேன் அர்ஜென்ட்டா மேடமா பாக்கறீங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சார் மேடம் விடியா யோ சார் சொன்னா கேளுங்க சார் யூரா மேடம் யோ முக்கியமான மேட்டரியா யோ விடியா யோ ப்ளீஸ் யூ சொன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன விடுங்க சொன்னா கேளுங்க சார் வேண்டாம் சார் கனகு யார் இது? மேடம் உள்ள வர சொல்லு. உள்ள வர ஓகே மேடம் சொன்னாதான் விடுவியாக்க வண்டியை பாத்துக்கயா அமுதா யார் நீங்க இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் என் பேரு செந்தில். இந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் சிதம்பரம் ஃபைனான்ஸ் இவங்க அப்பாவோடது அதை நடத்துறது இவங்க அண்ணன் தான் என்னம்மா இவங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க? அமுதா இல்ல மேடம், இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. ஏய் அமுதா ஏன் இப்படிலாம் பேசுற? கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, நீங்க இங்க இருந்து போங்க. ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? இன்ஸ்பெக்டர் Yes, madam. முதல்ல இவங்களை வெளிய அனுப்புங்க. மேடம் மேடம் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதே மேடம் 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 ப்ளீஸ் மேடம் சொன்னா மேடம் கேளுங்க மேடம் 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 ப்ளீஸ் இருங்க மேடம். சொன்னா கேளுங்க வாங்க. கலாட்டா பண்ணாதீங்க. இருங்க. விடுங்க வாங்க மேடம் சார். சார் வாங்க சார். சார் மாப்ள சார் நீங்க உள்ள போக கூடாது சார். மேடம் ப்ளீஸ் மேடம் அமுதா மேல எந்த தப்பு இல்ல மேடம். சார் சொன்னா கேளுங்க. என்ன சொல்ல விடுங்க ப்ளீஸ் மேடம். கலாட்டா பண்ணாதீங்க, பாவம் வாங்க மேடம் சார். அவளுக்கு எதுவுமே தெரியாது மேடம். அவ நிரபராதி மேடம். என்ன என்ன நிரபராதி? அவங்க தான் வரி ஏய்ப்பு பண்ணதா ஒத்துக்கறாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல மேடம் அந்த ஃபைனான்ஸ் வந்து அவங்க அப்பா தான் நடத்திட்டு இருக்காரு. ஐயோ, நீங்க தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. சொன்னா கொஞ்சம் கேளுங்க. போங்க இங்க இருந்து. அமுதா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இங்க இருந்து போயிடுங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. அமுதா நீ கொஞ்சம் பேசாம இரு. மேடம் இவங்களோட அப்பா தான் அந்த ஃபைனான்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் தான் அதை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவர் கொஞ்சம் முடியாம இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு பதிலா இவங்களை கூட்டு வந்துட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் மேடம் என்னம்மா இதெல்லாம்? இல்ல மேடம், இந்த பொண்ணு தான் இவங்க சொன்னாங்க மேடம். என்ன சார் என்ன இதெல்லாம்? அது வந்து மேடம் என்னங்க வந்து போய் இழுத்துட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. ஆமா மேடம் இவங்க சொல்றது உண்மைதான் மேடம். இடியட்ஸ். இங்க பாருங்க ஆபீசர், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது இல்ல மேடம் அந்த பொண்ணு தான் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண விடவே இல்லை மேடம். ஏங்க அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? போங்க முதல்ல போய் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அம்மா 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 அமுதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் எவ்வளவு நாள் வேணா உள்ள இருக்கேன்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அம்மா அம்மா அமுதா தயவு செஞ்சு முதல்ல எந்திரிமா எந்திரிமா எந்திரிங்கறல்ல. என்னமா பேசுற நீ? உங்க அப்பாவுக்கு பதிலா உன்னை அரெஸ்ட் பண்ண ரைட்ஸ் இல்லமா, முதல்ல அத புரிஞ்சுக்கோ. மேடம் இன்னும் 2 நாள்ல இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வேணான்னு தான் இந்த பொண்ணு இந்த பழியை அவன் மேலேயே போட்டுக்கிட்டா. என்ன சொன்னீங்க? கல்யாணமா? என்னங்க இது? ஏதோ 2 நாள்ல கல்யாணம்னு சொல்றாங்க. ஒழுங்கா விசாரிச்சு கூட்டு வரது இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? இல்ல மேடம் அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா. நிறுத்துங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த பொண்ணோட அப்பா வந்து ஃபைனான்சியர். கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கா கட்ட வேண்டிய வரிய கட்டலைங்க. அதனால மணி லாண்டரிங் கேஸ்ல அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. மேடம் அவங்க அப்பச்சி அந்த மாதிரிலாம் ஆள் இல்ல. இதுல ஏதோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அவரு உடம்பு முடியாம தான் இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சா
அது ரொம்ப பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். அதனால அவங்க அப்பாவை காப்பாத்த தன்னை இவ பலியாட ஆக்கிக்கிறான். என் அமுதா தங்கம் மேடம். தாயில்லா குடும்பத்துக்கு தாயா இருக்கா. நீங்க இந்த வழக்குக்கு ஒரு அதிகாரியா விசாரிக்காதீங்க. ஒரு பொண்ணை, அதுவும் தாயில்லா பொண்ணுக்கு ஒரு அம்மாவா இருந்து பாருங்களேன். நீதிக்காக போராடுற கேஸ்னு எவ்வளவோ பெண்டிங்ல இருக்கு. இது நியாயமே இல்லாத கேஸ் மேடம். கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க சொல்ற பதில்ல தான் இந்த சின்னஞ்சிறுசியோட வாழ்க்கையே இருக்கு. என் மாப்பிள்ளையும் இந்த பொண்ணு வாழ்க்கையில நிறைய இழந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னா சேரும்போது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேடம். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதுக்கு முறையா வாரண்ட் கொடுத்தீங்களா? உங்கள மாதிரி அதிகாரிகளால் தான் நீதி நேர்மை எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. உங்களால தான் பொதுமக்கள் மத்தியில யாருக்கும் மரியாதை இல்லாம போகுது. ஒழுங்கா யார முறையா அரெஸ்ட் பண்ணணுமோ முதல்ல அவங்கள பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க மேடம். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எழுதி வாங்கிட்டு இந்த பொண்ணை ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். வரேன். மேடம், அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. வா அமுதா, நீ முன்னாடி போ. புரியுதா? உன்னை காணும் வீட்டில் எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அமுதா, அமுதா அழாத. அமுதா, என்னாச்சு? நீ அழாதன்னு சொல்றல, தைரியமா இருக்கணும். நீ வீட்டுக்கு போ. அழாத. சரி, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. பத்திரம். சரியா? முதல்ல நான் போறேன்.
என்னப்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அமுதா எங்க? அமுதா உன் கூட தான் இருக்கிறதா சொன்ன. அவ எங்கப்பா? அவ இப்போதைக்கு வரமாட்டா.